தம்பி சார் பரசுராமன். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், நாங்க இங்க வேலூர் மாவட்டம் வந்து பெரிய ஏரியூர் கிராமத்துல, அணைக்கட்டு தாலுக்கா பெரிய ஏரியூர் கிராமத்துல இருந்து பேசுறேங்க சார். நமக்கு வந்து எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுங்க சார். இப்ப நம்ம பேரூராட்சி ஒடுகுத்தூருக்கு வந்து எலெக்ஷன் அறிவிச்சிருக்காங்க சார். இப்ப பாத்தீங்கன்னா இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா இப்போ வரைக்குமே ஏடிஎம்கே தான் சார் நான் இருக்கிறது. எனக்கு 33 வயசு ஆகுதுங்க சார். எனக்கு எனக்கு வந்து ஓட்டுரிமை வராத காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த ஏடிஎம்கே தாங்க சார் இருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய அதிருப்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கட்சியில ஒரு எந்த ஒரு விழாவுக்கும் சரி, ஒரு நான் என்னன்னு சொல்றது, இங்க இருக்கிறவங்க ஒரு அடிமட்டமா தான் நம்ம நினைச்சு கூட்டு போறாங்களே தவிர, வேற புதியவர்களா வர்றவங்களுக்கு தான் சார் வாய்ப்பு எல்லாமே வழங்குறாங்க. நானும் பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஒரு 15 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா வார்டு மெம்பருக்காக நிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்றேன். ஆனா நம்ம கட்சிக்காரங்களே நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க சார். அது ஒரு அதிருப்தி தாங்க சார், வேற ஒண்ணும் கிடையாது சார். மத்தபடி இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒடுத்தூர் பேரூராட்சியில நான் ஒடுத்தூர்ல சிக்கன் கடை வச்சிருக்கேன் சார், சிக்கன் சென்டர் வச்சிருக்கேன். இப்போ நம்ம கட்சிக்காரங்களுக்கு தான் சார் நான் அங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஒரு நிலை மாறணும் சார். சரி சரி, அதிருப்தி அதிமுக அதிகமா இருக்கும் போல இருக்கு. கண்டிப்பாங்க சார். இப்ப கூட நம்ம பேசாம ரெண்டா பிரிச்சுக்கலாம். அமித்ஷா அதிமுக தனியா, அதிருப்தி அதிமுக தனியா பிரிச்சுக்கலாம். கண்டிப்பாங்க ஐயா. நான் வந்து சாகர வரைக்குமே இந்த ஏடிஎம்கே விட்டு நான் விலக மாட்டேன் சார் ஐயா. என்ன அதிருப்தி கொடுத்தாலும், எத்தனை பேர் அதிருப்தி கொடுத்தாலும் இந்த ஏடிஎம்கே இதுதான் என் மனதிலும் இருக்கும். என்னுடைய ரத்தத்திலே ஊறி போனதுங்க ஐயா. என்னுடைய பசங்களாகட்டும், என் மனைவி ஆகட்டும், யாரா இருந்தாலும் நான் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, யார் என்ன பண்ணாலும் அவங்க பண்றது அவங்களோட போயிட்டோம். நம்ம கட்சி நம்ம ஆட்சி அப்படின்ற மாதிரி தான், நம்ம ரெட்டலைக்கு தான் போடணும்னு சொல்லிட்டு நான் சொல்லி கொடுப்பேங்க ஐயா. சரி, பார்க்கலாம். உங்களுக்கு 34 வயசு தானே, இன்னும் வயசு இருக்கு. அடுத்தடுத்த தேர்தல்கள் உங்களை போன்றவர்கள் எல்லாம் முன்னால வச்சு கொண்டு வந்துடலாம். கண்டிப்பாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சரி, வாடிப்பட்டி ராஜ்குமார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. வணக்கம் சார். நான் வந்து அதிமுகவில் வந்து சேர்ந்து வந்து கிட்டத்தட்ட 26 வருஷமா இருக்கேன் சார். என்னோட வயசு 46 ஆகுது சார். கூட்டுறவு சங்கத்துல 2 தடவை இயக்குனரா இருந்திருக்கேன். இப்ப ஐடி பொறுப்பு ஐடி பொறுப்பு இருக்கேன். கிளை பிரதிநிதியாகவும் இருக்கேன். இப்ப தற்சமய கிளை செயலாளருக்கு போட்டி போடும் போது என்ன பண்றாங்க, அந்த ஒன்றிய ஓபிஎஸ் குரூப்பா இபிஎஸ் குரூப்பா கணக்கு எடுக்கிறாங்க சார். இப்ப வந்து அந்த மாதிரி இருக்கும்போது எங்களுக்கு மன வேதனை அளிக்குது. அவரை நாங்க எதிர்க்கவும் முடியல. எதிர்த்தா எங்களை வந்து கூட்டம் பஞ்சாயத்துன்னு போறப்ப எங்களை வந்து அடிப்பாங்களா? ஆமா சார். ஆளை விட்டு அடிப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் நிறைய இருக்கு சார். எந்த ஊர்ல அந்த மாதிரி? வாடிப்பட்டி ஒன்றியம் சார். வாடிப்பட்டி ஒன்றியம். அவங்க திமுக காரங்க. ஆனா அவங்க திமுக காரங்களுக்கு இப்ப கிளை போஸ்டிங்க எழுதி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. எங்க பேர்ல எழுத அனுப்பல சார். என் பேர் ராஜ்குமார். இப்ப வந்து நான் தலைமைச் செயலகத்துக்கு லெட்டர் போட்டிருக்கேன். உங்க படம் போட்ட மாதிரி ஏடிஎம் கார்டும் புதுசாக போட்டு அனுப்பிச்சிருக்கேன் சார். நான் வந்து எப்பயும் அம்மா தொண்டன் சார். அம்மா தொண்டனைக்கு ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம கிடந்தேன் சார். நான் ஒரு வேனு வச்சிருந்து கட்சின்னு போய் வேனுக்கு போயிட்டு வேனை விட்டுட்டு இன்னைக்கு ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு கட்சி பண்ணி பார்த்துருக்கேன் சார். நான் சார் அவ்வளவு சிரமப்பட்டு இப்பதான் சார் வந்து ஹோட்டல்ல டெம்பிள் ஹோட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு கொஞ்சமா முன்னேற்ற கட்சி பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் சார். சரி, நல்லா செயல்படுங்க, பாத்துக்கலாம். அந்த மாதிரிலாம் யாராவது மிரட்டினாங்க பிரச்சனைன்னா சொல்லுங்க. கண்டிப்பா சார். எனக்கு இந்த கிளச்ச போஸ்டிங்க்கு எனக்கு கண்டிப்பா நீங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணும் சார். கட்சி தொண்டனுக்கு, உண்மையான தொண்டுக்கு நீங்க வந்து நேரடியா பேச்சே பண்ணலாம் சார். விசாரணை பண்ணி பண்ணலாம் சார். சரி, பேசுவோம். உங்க டீடைல் எல்லாம் அனுப்பிச்சு விடுங்க. சரிங்க சார். ஓகே சார். எல்லாமே அனுப்பிச்சு விட்டேன் சார். சரி, தலைமைச் செயலகத்துக்கு அனுப்பிச்சு விட்டேன். சரி, ரைட். பேசுங்க சார். வணக்கம். மீனான், திருநெல்வேலி. பேசுங்க. ரிப்போர்ட்டரா இருக்கேன் சார். ரிப்போர்ட்டரா இருக்கேன். இன்னும் திருநெல்வேலியில ரொம்ப கட்சி பேர் ரொம்ப கெட்டு போயிட்டு. மாவட்ட செயலாளர் சரியில்லை. யார் மாவட்ட செயலாளர் இருப்பாங்க? அச்சை கணேசராஜா சார். அச்சை கணேசராஜா. ஆமா, அவர் வந்து புது ஆளுக்கெல்லாம் போஸ்டிங் போடுறாரு. பழைய ஆள்லாம் புறக்கணிச்சிட்டாப்ல. நம்ம மாநகராட்சி 55 வார்டு. 55 வார்டுல இப்போ போட்டுக்கு கேண்டிடேட் பூரா கஷ்டப்பட்ட கேண்டிடேட் தான் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னால கட்சி வச்சு பணம் சாப்பிட்டவங்க, சம்பாத்தியம் பண்ணவங்க யாருமே சீட்டு கொடுக்கல. ஃபுல்லாவே தோல்வி பயத்துல பூரா கஷ்டப்பட்ட பையனா போட்டிருக்காங்க சார். ஆமா சார். சரி, நிக்கிறவங்கள ஜெயிக்க வைக்க வேண்டியதானே? எப்படியாவது வேற என்ன பண்ண?
ஆமா சார், நிக்கணும் வசதி வேணும்ல சார். இப்போ திமுக பொறுத்தவரையில மக்கள் வசதியானவங்களுக்கு சீட்டு கொடுக்கல, இல்லாதவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்கன்னா அந்த வசதியா கட்சியை வச்சு சம்பாரிச்சவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி ஒரு 10 பேர் ஆளுக்கு 1 லட்சம் கொடுக்க சொல்லி செலவு பண்ண சொல்ல வேண்டியதுன்னு ஒவ்வொரு வார்டுலயும். ஆமா சார், சார் பூரா அப்ப அதிமுக கடத்தினவன் யாருமே சீட்டு கேட்கவும் பணம் கட்டவும் இல்ல. அதிமுக கடத்தினவன் சீட்டு கேட்டு கொடுத்தா அப்புறம் ஓட்டு யாரு போடுவா சார்? கணேஷ் ராஜாவை 220 லோடு நம்ம பஸ் ஸ்டாண்ட் கேட்டோம் கிடைச்சாரு சார். அந்த இது நீங்க பாத்துருப்பீங்க. ஆமா, அவர்கிட்டயே இருக்கு, கோடிக்கணக்கில் இருக்கு சார். ஆமா ஆமா சார். பேசுவோம். சரி சார், இப்ப பிஜேபி கூட்டணியில இருந்து வெளியே வந்து ரொம்ப வந்து பாலாபிஷேகம் சாப்பிட்ட மாதிரி இருக்குது சார். ஏன்னா இப்ப வந்து அதாவது வந்து அதிருப்தி இருக்குது இல்லவங்க விட கேசிபி பழனிசாமி குரூப்னு ஒண்ணு ஆரம்பிச்சாரு. எங்களுக்கு அல்ல, எங்க இது ஊரை உங்களுக்கு தான் ஆதரவு. அதாவது அவங்க 2 தளம் வைக்கிறாங்க, இது 3வது தலைமை. உங்களே தலைமையா இருக்கிறது எனக்கு நல்லதா தெரியுது சார். இப்ப நாங்க வந்து எல்லாம் வந்து அதிருப்தியா இருக்குதோ இல்லையோ, நம்ம கட்சிக்கோசரம் வந்து புரட்சி தலைவருக்கோசரம் வந்து நம்ம வந்து எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு சீட்டு கிடைச்சதோ கிடைக்கும், கிடைச்சவங்களுக்கு வந்து நம்ம வேலை செஞ்சிருவோம். அதுக்கு அடுத்தது வந்து பொது தேர்தல் நம்ம பார்க்கலாம். ஏன்னா கிடைக்கலன்னு சொல்லி போட்டு நம்ம வேலை செய்ய மாட்டோம்னா கட்சி வந்து இன்னும் ரொம்ப டவுனா போயிருமாங்க சார். ஆமா, அதனால இப்ப யார் நிக்கிறாங்களோ ரெட்டலை எல்லா இடத்துலயும் ஜெயிக்கணும், அவ்வளவுதான். யாருக்கு சீட் கொடுக்கலங்கிறதெல்லாம் விட்டுட்டு நிக்கிற எல்லா இடத்துலயும் ரெட்டலை ஜெயிக்கணும். அதுக்கு அப்புறம் வந்து தலைமையில வந்து நம்ம மாற்றத்தை நோக்கி பயணிக்கலாம் சார். நான் வந்து அதுதான் சொல்றேன் சார். இது அதிருப்தி நினைக்கிறதே வந்து எல்லா தொண்டர்களும் வந்து அதை நினைக்கவே வேண்டாம்னு சொல்லி ஒரு அட்வைஸ் பண்ணீங்க சார். அதாவது வந்து கிடைச்சவங்களுக்கு வந்து வேலை செய்வோம். ஆமா, நம்ம அதுதான் நம்மளுடைய கட்சியினுடைய அப்ப தொண்டர்கள் போய் தலைவரா இருக்கிறது என்னன்னு இதுதான் சார். ஒரு ஏழை வந்து போய் ஒரு சீட்டு கிடைச்சிருந்தானா அவனுக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுத்தா அவன் ஒரு உறுப்பினர் ஆகிறதுக்கு ஒரு கிளை செயலாளர் ஆகிறான். நல்லது, அவங்களும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும். பிஜேபி ஓரளவுக்கு ஒதுங்கி இருக்குது. இப்ப வந்து அதிமுக வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குதுன்றது எல்லாரோட கருத்து. அப்படி பரவலா பேச ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் அதுவும் ஒரு சின்ன தடை மாதிரி வச்சிருக்கிறாங்க, நாங்க தொடருவோம் பின்னால அப்படின்ற மாதிரி. அதை பத்தி ஒண்ணும் கவலைப்படுத்த தேவையில்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்ப கூட்டணின்றது வந்து அது வந்து இயற்கை. திமுக கூட அவங்க கூட வச்சிருக்கிறாங்க. அந்த நேரத்துல அவங்க திமுக இப்ப சிறுபான்மையினரை போயிட்டு நம்ம ஆளுங்க சந்திச்சு திமுகவும் பிஜேபி கூட இருந்ததுன்றது அவங்களுக்கு நம்ம விளக்கணும். திமுக பிஜேபி எப்படி ஏற்பட்டுச்சு, அவங்க மட்டும் என்னென்ன பண்ணாங்க, அந்த சூழ்நிலையெல்லாம் சிறுபான்மையினரை போய் விளக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து பொதுவாக பார்த்து எல்லாத்துக்கும் ஓட்டு போறதுக்கு தயாராயிடுவாங்க. நம்ம எந்த அளவுக்கு செயல்பாடு இருக்குதோ அந்த செயல்பாடுதான் நம்மளுக்கு வெற்றியை கொடுக்கும். பிஜேபி கூட்டணி இருந்தா நம்ம தோத்துறதுலாம் தவறான கருத்து தான் என்னை பொறுத்த வரைக்கும். அவங்க கூட கூட்டு இருந்தாலும் கூட்டு இல்லாட்டா மட்டும் ஜெயிச்சிருன்றதெல்லாம் வந்து அது ஒரே காரணம் போதுமா நமக்கு? நாம வந்து எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். எதையும் ஒரு குறையா வந்து ஒதுக்கிட்டு அதாலதான் போச்சு இதாலதான் போச்சுன்றதை விட அந்த குறைய வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத சிந்திக்க ஆரம்பிச்சு பழைய திமுக வந்து பிஜேபி கூட இருந்ததை நம்ம பொதுமக்கள்கிட்ட அந்த சிறுபான்மையிட்ட கொண்டு போயிட்டோம்னா அந்த இதை வந்து சரி பண்ணிக்கலாம். ஒரு பாயிண்ட். ரெண்டாவது வந்து பெரும்பாலும் பொருளாதாரத்துல இப்ப இந்த இருக்கிற அடிமட்ட தொண்டர் கொஞ்சம் வீக்கா தான் இருப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி மந்திரிகள் சம்பாரிச்சவங்களாம் வந்து அவங்களுக்கு கொடுத்து உதவணும். அது வந்து சரியான ஒரு கருத்து. அதாவது அந்த உள்ளாட்சி தேர்தல்ன்றது வந்து பேஸ் மட்டம். ஒவ்வொரு கட்சிக்கும் அடிமட்டத்துல இருக்கிறவங்க பொறுப்புலையும் பதவியிலையும் இருந்தாதான் ஒரு கட்சியை மேற்கொண்டு வளர்க்கறதுக்கு அது ஒரு உந்துகோலா இருக்கும். அவங்களுக்கு ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படக்குள்ள அந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் அதுல தலையிட்டு அவங்க பிரச்சனை தீர்க்கக்குள்ள எல்லாரும் நம்ம கட்சி விரும்ப ஆரம்பிப்பாங்க. அடிமட்டத்தை வந்து பலமா ஆக்கினாதான் நம்ம அதிமுக வந்து வருங்காலத்துல நல்லா வளரும். அதுக்கு உண்டான வேலையும் மூத்த மந்திரிகள் வந்து செய்யணும். நீங்க சொல்ற மாதிரி மூத்தவங்க வந்து ஒவ்வொரு மாவட்டத்துல இருக்கிற அமைப்புகள் வந்து அவங்களுக்கு போய் ஊந்துதலை கொடுத்து உள்ளாட்சி அமைப்புல குறைஞ்சபட்சம் ஒரு 60-70% நம்ம ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்க்கணும். அதுக்கு அடுத்தது வந்து ஒவ்வொரு மையத்தையும் சிசிடி கேமரா அதை வச்சு தீவிரமா கண்காணிக்கணும். ஏன்னா தில்லு முள்ளு எல்லாம் ஜாஸ்தியா நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது.
ஏன்னா அதுல அவங்க பேர் போனவங்க. இதுக்கு உண்டான வேலையை என்னன்னு நம்ம ஒரு ஆய்வு செஞ்சு ஒவ்வொரு உறுப்பினருக்கும் அதை பத்தி சொல்லி எந்த மாதிரி அவங்க கண்காணிக்கணும், எப்படி இருந்தா நம்ம வெற்றியை தக்க வைக்க முடியும், அவங்க ஏமாத்தாத மாதிரி நம்ம பார்க்கணுன்ற விஷயத்த அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அதுக்கு சார் வணக்கம் சார். நான் முதல் கலந்துக்கிறேன். உங்களுடைய இது கிடைச்சதுக்கு மிக்க சந்தோஷம் சார். சந்தோஷமா நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, நீங்க இப்ப கருத்து கரெக்டான சில பேர் நல்ல கருத்து சொன்னாங்க. நான் சென்னையில மயிலாப்பூர் அம்மா பேரவை துணை செயலாளரா கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளா இருக்கேன். என்னுடைய தகப்பனார் வந்து மயிலை எம் ரங்கன் 1972 இருந்து கட்சி பணியில தலைவர் இருக்காரு. தலைவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு அம்மா அப்பாக்கு. அதுக்கப்புறம் அம்மா வந்து 2000 அம்மா வந்து தமிழ்நாட்டிலே முதல் பெண் பகுதி செயலாளராக நியமனம் செய்யப்பட்டார். 1 ஆண்டு காலம் இருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற பாத்தீங்கன்னா தலைமை வந்து 2 பேருமே ஓபிஎஸ் இபிஎஸ் என்ற பாகுபாடு இன்னமும் அது நடக்குது ஐயா. இப்ப நான் கூட வட்ட செயலாளருக்காக நான் நாமினேஷன் பண்ணியிருந்தேன். அவங்க என்ன சொல்றாங்க, 5 வருஷம் கம்ப்ளீட் ஆகி இருக்கணும் அப்படின்றாங்க. ஆனா அதுக்குண்டான மரியாதை கிடையாது. கட்சிக்கு இப்ப உழைக்கிறவங்களுக்கு இந்த இதுல மரியாதை இல்லாத போயிடுது. ஒண்ணு பணம் இருக்கணும், இல்லைன்னா வந்து யாருடைய தயவு எதிர்பார்த்து தான் நம்ம போக வேண்டியது இருக்கு. உழைப்பு மரியாதை இல்லாத போயிடுது. இப்ப கூட கவுன்சிலர் சீட்டு அப்ளை பண்ணியிருந்தேன். பட் கவுன்சிலர் சீட்டுக்கு கட்சிக்கு சம்பந்தமே இல்லை, சாதாரண ஒரு உறுப்பினர் கொடுக்குறாங்க. அது இல்லாத வந்து பகுதி செயலாளர் மனைவி, வட்ட செயலாளர் மனைவிக்கு கொடுக்கறது அது தவறான செயல். அதோட நம்ம கட்சியில மகளிர் அணி எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுட்டு சிறை சென்றவர்களா இருக்கிறாங்க. அது மாதிரி ஆளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுல நம்ம கட்சி ஏன் தயக்கம் காட்டுதுன்றது தெரியல. இன்னமும் அந்த பாகுபாடு, ஆனா மயிலாப்பூர்ல பாகுபாடுகள் அதிகமா இருக்குது. இபிஎஸ் ஆதரவாளர் ஓபிஎஸ் ஆதரவாளர்ன்றது இருக்குது. முதல்ல இபிஎஸ் போட்டா போடுற ஒரு குரூப் இருக்குது, ஓபிஎஸ் போட்டா போடுற குரூப் இருக்குது. இதுக்கெல்லாம் விடிவு பிறக்கமான்றது தெரியலங்க. ஏன்னா அதிமுக ரத்தம், என்னுடைய குடும்பமே அதிமுக ரத்தம். என்னுடைய முதல் பொண்ணுக்கு 2001 அம்மா பேர் வச்சாங்க செக்ரட்டரியேட்ல கூப்பிட்டு. உங்க பகுதியில யாருக்கு சீட் கொடுத்திருக்காங்க? செல்வின்னு ஒரு லேடி கொடுத்துருக்காங்க ஐயா, மீனவர். நீங்க யாருக்கு எதிர்பார்த்தீங்க? நான் வந்து என்னுடைய அம்மாவுக்கு எதிர்பார்த்தேன், என் ஒய்ஃபுக்கு எதிர்பார்த்தேன். அவங்க கேட்டிருந்தாங்களா? ஆமாங்க ஐயா. மூணு டைம் எங்க அம்மா நின்றுந்தாங்க. ஆளுங்கட்சியில ஒரு டைம் நின்னாங்க, எதிர்கட்சியில 2 டைம் நின்னாங்க. அப்பா ஒரு பை எலெக்ஷன் நின்னாங்க. ஆனா இப்போ இருக்கிற சூழ்நிலையில பணம்ன்றதுதான் இப்ப இதுபடுது. ஒரு மாவட்ட செயலாளர் எதிர்பார்க்கறது அதுதான். உழைப்புக்கு மரியாதை இல்லாத, உழைப்புக்கு கண்டிப்பா எதுவுமே இல்லை. இப்ப கேக்குறாங்க, டிடிவி தினகரன் கட்சியில நம்ம வந்து சேர்ந்தாங்கன்னா 5 வருஷம் கழிச்சுன்னா அவங்களுக்கு பதவியே கொடுக்கணும்ன்றத நம்மளுடைய பயலால சொல்லுது. அப்ளிகேஷன் நம்ம வட்ட எலெக்ஷன் நாமினேஷன் பண்ணும்போது அதுல கேட்கிற கேள்விகள். ஆனா இன்னைக்கு அதே டிடிவில இருந்து வந்தவங்களுக்கு கவுன்சிலர் சீட்டு கொடுக்குறாங்க. வேளச்சேரி சரவணன்றவர். இதெல்லாம் வந்து போற போக்கு பார்த்தாக்கா அந்த மனவேதனை அதிகமா தான் இருக்குது. ஆனா இந்த அதிமுக ரத்தம், அதனால இந்த உணர்வு இதுவெல்லாம் அப்படியே இருக்கு. செத்தாலும் நம்ம கொடி அதிமுக கொடியில தான் போனன்ற ஒரு மன இது. சரி பார்ப்போம். நம்ம வேற ஏதாவது வாய்ப்புகள் உங்களுக்கு இது பண்ண போது பார்ப்போம், கூப்பிடுங்க, நம்ம பேசுவோம். மேற்கொண்டு உங்களுக்கு என்ன செய்ய முடியும்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்க ஐயா. நானும் பல தடவை கேட்டுட்டேன். நானும் 4 வாட்டி வட்ட எலெக்ஷனுக்கு நானும் ட்ரை பண்ணிட்டேன். பட் ஒவ்வொரு மாவட்டத்துல வரும்போது ஒவ்வொரு குணங்கள் மாறி போகுது. உழைப்புக்கு மரியாதை இல்லைங்க ஐயா. தலைமுறை உழைச்சிட்டு இருக்கோம், நம்ம குடும்பமே உழைச்சிட்டு இருக்குது. அப்பா அம்மா ஒரே டைம்ல 21 நாள். அப்பா ஆண்கள் ஜெயில இருந்தாரு வேலூர்ல, அம்மா வந்து லேடிஸ் ஜெயில இருந்தாங்க. இந்த கட்சிக்காக நாங்க கஷ்டப்பட்டுதான். அப்பா இறந்துட்டாரு, இப்ப அம்மா மட்டும் இருக்காரு. சரி நம்ம பேசுவோம், என்ன செய்ய முடியும் பார்ப்போம். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. சார் பேசுங்க நீங்க தான். சார், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி வாய்ப்பு பெறும் சார். இது கும்மிடிப்பூண்டி தொகுதி அமோக வெற்றி வாய்ப்பு பெறும் சார். அப்படியா? கும்மிடிப்பூண்டியில உங்களுக்கு எந்த வார்டு? இது கும்மிடிப்பூண்டி வார்டு தான் சார், திருவள்ளூர் மாவட்டம் சார். கும்மிடிப்பூண்டி வார்டு தான் சார். ஜெயிச்சிரு அந்த பக்கம். ஆமா சார். சரி சரி. மாலை வணக்கம் ஐயா. பேசுங்க. இப்போ பிஜேபில இருந்து இப்போ நம்ம வெளியே வந்தது ரொம்ப ரொம்ப மக்கள் ரொம்ப எதிர்பார்த்திருக்குங்க. மக்கள் ரொம்ப எதிர்பார்த்ததும் இதுதான். இது ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப
நமக்கு நம்ம அம்மாவுக்கும் நம்ம எம்ஜிஆர் பேரை சொல்றதுக்கும் நல்ல ஒரு சந்தர்ப்பம் இப்ப இருக்கு. நம்ம வார்டுல 39 புதுவண்ணாரப்பேட்டை 39 வார்டுல நம்ம ஆள் இப்ப ஒரு லேடிஸ் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு இந்த எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமை, இந்த வார்டு எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து அவங்க உழைக்கிறேன்ட்டு உறுதிமொழி எடுத்திருக்கோம். அவங்க வந்து ஓபிஎஸ் ஆலா இபிஎஸ் ஆலா நாங்க எதுவும் முடிவு பண்ணல. நமக்கு தேவை ரெட்டை இலை சின்னம். ரெட்டை இலை சின்னத்துல ஜெயிச்சு வரணும், அவ்வளவுதான் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம் ஐயா. ரொம்ப சந்தோஷம். கரெக்டா ஜெயிக்க வச்சிருங்க. கண்டிப்பா பண்ணுவோம் ஐயா. இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.